பக்தியால் கடவுளை நகர்த்த முடியுமா? இன்றைய ஒரு நிமிட கதை. திருப்புன்கூரில் வாழ்ந்த நந்தனார் ஒரு தீவிர சிவபக்தர். அவர் வயல்களில் வேலை செய்தார். சாதி காரணமாக அவரால் கோவிலுக்குள் செல்ல முடியவில்லை. ஆனால் இது அவரை தடுக்கவில்லை. அவர் எப்போது வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சிவனின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருந்தார். கோவிலில் உள்ள சிவாலயத்தை பார்வையிட விரும்பினார். ஆனால் பூசாரி அவரை அனுமதிக்கவில்லை. எனவே அவர் கோவிலின் முன் நின்று, "என் அப்பனல்லவா, என் தாயமல்லவா" என்ற பாடலை பாடினார். அற்புதமாக நந்தி சிறிது நகர்ந்து நந்தனார் சிவாலயத்தை பார்க்க முடியும். இந்த செய்தி நெருப்பாக பரவியது. அவர்களில் பலர் நந்தனருடன் சேர்ந்து பிரார்த்தனை செய்யத் தொடங்கினர். சிதம்பரத்தின் ஆண்டவர் நடராஜரிடம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பது நந்தனாரின் நீண்டகால ஆசை. அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவரது நில எஜமானர் அவரை 40 ஏக்கர் நிலத்தில் பயிர் செய்த பின்னரே செல்ல முடியும் என்ற நிபந்தனையுடன் சிதம்பரம் செல்ல அனுமதித்தார். நந்தன் மனமுடைந்து சிவனின் பெயரை உச்சரித்து மயக்கமடைகிறார். சிவபெருமான் அவரை காப்பாற்றி இரவோடு இரவாக முழு நிலத்தையும் பயிரிடுகிறார். மறுநாள் கிராமத்தில் நடந்த இந்த அதிசயம் அனைவரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. எஜமானர் தனது தவறை உணர்ந்து நந்தனின் பிரார்த்தனையின் சக்தியை புரிந்து கொண்டு அவரது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சிதம்பரம் செல்ல அனுமதிக்கிறார். நந்தன் சிதம்பரம் செல்கிறார். ஆனால் தீண்டத்தகாதவராக இருப்பதால் கோயிலுக்குள் நுழைய முடியாது என்பதால் கோயிலுக்கு வெளியே இருக்கிறார். இரவில் சிதம்பரம். கோயில் பூசாரிகளின் கனவில் சிவபெருமான் தோன்றி நந்தன் தன்னை பார்க்க வந்திருப்பதாகவும் ஊருக்கு வெளியே காத்திருப்பதாகவும் அவரை கோயிலுக்கு அழைத்து வரும்படி கட்டளையிடுகிறார். பூசாரிகள் நந்தனை கண்டுபிடித்து அவர்களுடன் கோயிலுக்கு வரும்படி கேட்கிறார்கள். பின்னர் பூசாரிகள் நெருப்பு சடங்கை மேற்கொள்ள முடிவு செய்கிறார்கள். இதன் மூலம் நந்தன் நெருப்பின் வழியாக செல்ல வேண்டும். புனித நெருப்பு தயாராகிறது. நந்தன் நெருப்பை சுற்றி வருகிறார். மேலும் இறைவனின் பெயரை உதடுகளில் வைத்துக்கொண்டு நெருப்புக்குள் செல்கிறார். அவர் நெருப்பிலிருந்து ஒரு புதிய புனித உடலுடன் புனித சாம்பல் முழுவதும் பூசப்பட்டு வெளியே வருகிறார். பூசாரிகளால் அவர் கோவிலுக்குள் அழைத்துச் செல்லப்படுகிறார். அவர் நடராஜரை வணங்குகிறார். பின்னர் மறைந்து இறைவனுடன் ஐக்கியமாகிறார். சிவபெருமானுடன் இருக்க நந்தனின் பிரார்த்தனைகள் இறுதியாக நிறைவேறுகின்றன. ஒரு மனிதன் இறைவனை ஏற்க தயார், ஆனால் சமூகம் அவரை ஏற்க மறுக்கிறது. ஆனால் இறைவன் ஒருபோதும் தவறு செய்ய மாட்டான். உண்மையான பக்திக்கு இறைவன் நிச்சயமாக பதிலளிப்பார். Even if the world rejects you, God never will. மேலும் கதைகளை கேட்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.